ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல. மே ஃபர்ஸ்ட் வீக்ல தான் வந்து வீடியோ போஸ்ட் பண்றேன். ஏன்னா ஜீவனும் நானும் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க உடுமல்பேட் வந்துட்டு இங்க தேர் நோம்பி இருந்தது. உடுமல்பேட்ல இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் இங்க தான் இருந்தோம். ஸோ அப்போ வந்து டெய்லி ஈவினிங் இந்த கல்பனா கிரவுண்டுக்கு போயிட வேண்டியது. இது ரொம்ப பெரிய கிரவுண்டு. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இங்க போயிட்டு விளையாடிருக்கேன். எங்க வீடு இந்த கிரவுண்டு பக்கத்துல இருந்தது அப்போ. ஸோ இது வந்து என் தங்கச்சி பையன் குகன். டெய்லி சாயந்தரம் சாயந்தரம் ஜீவனும் குகனும் பார்த்தீங்கன்னா ஃபுல் என்ஜாய் தான். அங்க வந்து சிங்கிள் சைல்டு அப்படின்றனால ஜீவன் கொஞ்சம் தனியா இருந்த மாதிரி இருக்கும். இங்க வந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். முக்கியமான விஷயம், இந்த வீடியோல வந்து ஸ்கூல் பத்தின அப்டேட் கொடுத்துருக்கேன். ஜீவன் வந்து உடுமல்பேட்ல சிபிஎஸ்இ ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டான். 2 வாரமா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நான் என்ன மாதிரி விஷயங்களை வந்து கவனிச்சு அந்த ஸ்கூல் அவனுக்கு செலக்ட் பண்ண அப்படின்ற ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல கண்டிப்பா கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல் பத்தின அப்டேட் கொடுங்க, எங்களுக்கு ஸ்கூல் பத்தி ஒண்ணுமே தெரியல அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அப்புறம் மெயிலும் நிறைய ரிசீவ் பண்ணியிருந்தேன். ஒருத்தங்க வந்து எனக்கு எழுதியிருந்தாங்க, அம்மா ஜேஇனா என்னன்னு எனக்கு தெரியலிங்க, ஜேஇ படிச்சாதான் இன்ஜினியர் ஆக முடியுமா, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, அந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜேஇ பத்தி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல இருக்கும். அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல ஃபுல்லா விளையாடிட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்து டின்னருக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். ஸோ இந்த வீடியோல என்னால முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப அடிக்கிற வெயிலுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே டீஹைட்ரேஷன் ஆகும். நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஃப்ரூட்ஸ், நீர் சத்து இருக்கிற காய்கறிகள் எடுத்துக்கணும். நான் வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணபடிதான் டெய்லியுமே இவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கணும், என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லி டெய்லி எடுத்துட்டு இருக்கேன். டெர்மட்டாலஜிஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கின் அண்ட் ஹேர் நல்லா இருக்கணும் அப்படின்னா வெளியிருந்து மட்டும் அப்ளை பண்ணா பத்தாது, உள்ள என்ன இன்டேக்கோ அதை பொறுத்துதான் நம்மளோட ஸ்கின் எல்லாம் க்ளோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ் எடுக்கணும், விட்டமின் சி, ஏ அண்ட் இ ரிச் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டயட் சார்ட் மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கணும், இது எல்லாமே டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது 2 ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். ஆப்பிள் டே கீப்ஸ் த டாக்டர் அவேம்பாங்க. அது வந்து நல்ல ஒரு எனர்ஜியா இருக்கு. இப்போ வெளியில நான் கிளம்புறேன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு போனா மட்டும்தான் கொஞ்சமாவது சர்வைவ் ஆக முடியுது. அந்த எனர்ஜியும் கிடைக்குது. அதே மாதிரி வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸா எடுத்துக்கிறேன், இல்ல வந்து மோர் அந்த மாதிரி குடிக்கிறேன். தண்ணியும் வந்து நிறைய குடிக்க சொல்லியிருக்காங்க. ஜீவனுக்கும் இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கான். பயங்கர வெயில். அவனோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்காம நிறைய ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து விட்டுட்டு இருக்கேன். இது எல்லாமே கியூஸ்கின் ஆப்ல வந்து நான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கிறது உங்களுக்கு தெரியும். 2 இயர்ஸா நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா டெர்மட்டாலஜிஸ்ட் கூட வந்து நமக்கு ஃப்ரீ ஃபாலோ அப் இருக்குது. அவங்க நம்ம ஸ்கின் கேருக்கு மட்டும் இல்லாம நம்ம இன்டேக்கா என்ன சாப்பிடணும் எல்லா சஜஷனுமே கொடுக்குறாங்க. ஸோ ஜீவனோட லஞ்ச் பாக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு முருங்கைக்காய் சாம்பார், பீர்க்கங்காய் பொரியல். பீர்க்கங்காய் வந்து நீர் சத்துள்ள ஒரு காய். ஆப்பிள் தான் வச்சு கொடுத்தேன். டெய்லி வந்து மினிமம் ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது குடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். வெறும் பிளெயின் வாட்டர் இல்ல மோர் அந்த மாதிரி. எப்பவுமே மத்தவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து நமக்கு சூட் ஆகுமான்னு தெரியாது. டாக்டரை கன்சல்ட் பண்ணி டெர்மட்டாலஜிஸ்ட் நம்ம ஸ்கின்னை அனலைஸ் பண்ணி நமக்கு பர்சனலைஸ்டா நமக்கு ஒரு ப்ராடக்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது தான் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். கியூ ஸ்கின் ஆப்ல இந்த மந்த் டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து என்னோட ஸ்கின் அனலைஸ் பண்ணிட்டு எனக்கு பர்சனலைஸ் பண்ணி அனுப்பிச்ச கிட்டு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. மந்த்லி நான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஒரு மாசம் வாங்குற ப்ராடக்ட் வந்து 1 மந்த் வருது. மறுபடியும் செகண்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த தடவை பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. சென்சிட்டிவ் ப்ரோ கிளென்சர்னு சொல்லிட்டு. இது அடுத்ததான் எப்பவுமே மாய்ஸ்சரைசர் தனியாவும் சன்ஸ்கிரீன் தனியாவும் வரும். இந்த தடவை மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்கிரீனும் கலந்து ஒரு கிரீம் கொடுத்துருக்காங்க. செரமைட் கேர் கிரீம். நல்லா ஹைட்ரேட்டடா வச்சிருக்கு ஸ்கின். இப்ப வந்து டீஹைட்ரேஷன் ஜாஸ்தி, வெளியே போனாலே சன் டர்ன் ஆகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த தடவை பர்சனலைஸ் கிட் வருது. இந்த சீரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பர்ச்சேஸ் பண்ண உடனே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையிலயும் ஒரு தடவை, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த சீரம் வந்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுவேன். உங்களுக்கு கியூஸ்கின் ஆப்லயே வந்து அந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளவு தடவை யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்துடும். கியூஸ்கின் ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு ஒரு ஸ்கின் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் உங்களோட ஸ்கின்னை அனலைஸ் பண்ணி டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு பர்சனலைஸ் கிட் கொடுப்பாங்க. அது வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் இருக்கிற பட்சத்துல கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட கூப்பன் கோடும் கொடுத்துருக்கேன். அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 100 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கியூஸ்கின் ஆப்ல
டெர்மட்டாலஜிஸ்ட் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ஸ்கின்ல நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கியூர் ஸ்கின் ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின்டு கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸ்கூல் பத்தின அப்டேட் இந்த வீடியோ இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் வேற எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஸ்கூல் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருக்கிறனால மட்டும்தான் இதை சொல்றேன். ஆக்சுவலாக நான் உடுமல்பேட்டை ஏன் வந்தேன் அப்படின்றதுக்கான ரியல் ரீசனை தான் நான் அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். மற்றபடி பெங்களூர் ஸ்கூல்ஸ் பற்றி ப்ளேம் பண்ணணும்னு எந்த இன்டென்ஷனும் இல்லை. அது பெங்களூர் அப்படின்றனாலையும் அந்த வீடியோ கிடையாது. நான் தெளிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய அட்டாக்கு கமெண்ட்லேயும் மெயிலையும் கோயம்புத்தூர்ல சப்போஸ் ஜீவன் படித்து கோயம்புத்தூர் ஸ்கூலில் இந்த மாதிரி நடந்திருந்தாலும் நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஒரு அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு, முக்கியமாக லேடிஸ் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் நடந்துட்டுருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, நல்ல ஸ்கூலாக பார்த்து போடுங்க அப்படின்றது தான் என்னோட இன்டென்ஷன். ஸோ இப்போ அந்த வீடியோனால எதாவது மாறப்போதா? கண்டிப்பாக மாற போகிறது இல்லை. ஆனால் பெங்களூரில் இருக்கிற 500க்கும் மேற்பட்ட பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் சொன்னதை ஒத்துக்கிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து உண்மையை தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு விளாகிங் கண்டென்ட்டாக இருந்துட்டு திடீர்னு உடுமல்பேட்டில் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தான் நான் ஒன்றும் ஏன் உடுமல்பேட்டில் இருக்கேன்ட்டு அதுக்கு நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். அதனால் ஏன் இப்போ பேசுகிறேன்னா அது ஏதோ நான் பெங்களூரை பற்றி தப்பாக பேசின மாதிரியும், 2 பேஜுக்கு ஒரு கமெண்ட்டு பெங்களூர் பக்கம் வந்துடாத, அப்படியே ஓடிடு, ஏன் வந்தால் என்ன பண்ணுவீங்க, தலையாக போயிடும். எனக்கு பெங்களூரில் வீடு இருக்குது, நான் கண்டிப்பாக இந்த மாதம் வரதான் போகிறேன். அதனால் அதில் வந்து என்னை மிரட்டுற அளவுக்குலாம் நான் ஒன்றும் அதில் சொல்லலை, சரியா? ஸோ இப்போதைக்கு நிறைய மெயில் ரிசீவ் பண்ணியிருந்தேன். நிறைய அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப நிறைய மெயில்ஸ் ஜென்ஸ் கிட்ட இருந்தெல்லாம். மெயினாக அந்த 6 மணிக்கு எழுந்திரிச்சு 8 மணிக்கு ஸ்கூல் யூனிஃபார்மோட நம்ம வந்து ஸ்கூலில் நின்னாதான் நம்மளுக்கு வந்து பங்க்சுவாலிட்டி, ஒபீடியண்ட்டாக இருக்கிறது, டீச்சர்ஸ்க்கு வந்து மரியாதை கொடுக்கறது, நம்மளோட கேரக்டரே வந்து ஸ்கூல் தான் பில்ட் பண்ணுது. 14 இயர்ஸ் வந்து ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும். என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, எது நல்லது கெட்டது எல்லாமே ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் நமக்கு சொல்லித்தராங்க அப்படின்னு நான் சொன்ன பாயிண்ட் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய மெயில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன மாதிரியே நீங்களும் ஸ்கூலுன்றது வெறும் எஜுகேஷன் மட்டும் கிடையாது, அது வந்து அந்த குழந்தையோட லைஃபு. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து ஒத்துக்கிட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணது நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த அப்டேட் கொடுக்குறதுக்கு ரீசன் நிறையா மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நான் 2 ஸ்கூல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னதில் நல்ல ஸ்கூல், அந்த 2 ஸ்கூல் நேம் சொல்லி கேட்டிருந்தீங்க. திருச்சியில் நல்ல ஸ்கூல், மதுரையில் நல்ல ஸ்கூல், பெங்களூரில் ஸ்கூல் நேம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஸ்கூல் நேம் வந்து அது நல்ல ஸ்கூல் இல்லை ஸ்கூல் சரியில்லைனாலும் நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஏன்னா அந்த ஸ்கூலை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த 2 ஸ்கூலையும் நான் எப்படி கோயம்புத்தூரில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 20 வருஷமாக பெங்களூரில் இருக்கேன். எனக்கு வந்து கோயம்புத்தூர் ஸ்கூல் பற்றி தெரியாது. நான் வந்து இப்போது கோயம்புத்தூரில் இது 2 தான் பெஸ்ட் ஸ்கூல்னு சொல்ல முடியாது, அது தப்பு. ஆக்சுவலாக 20 வருஷமாக இப்போ சப்போஸ் கோயம்புத்தூரில் உட்காந்துருந்தேன்னா சொல்லலாம். எனக்கே யார் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் தான். சிபிஎஸ்சி பெஸ்ட் ஸ்கூல்ஸ் வந்து எனக்கு நான் ஒரு விளாகில் அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியதுனால அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி என் சப்ஸ்கிரைபர்ஸில் இந்த ஸ்கூலில் நல்ல ஸ்கூல்னு சொல்கிறாங்க, ஓகேவா நல்லா இருக்கான்னு கேட்டப்போ அவங்களும் நல்லதாக தான் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு என்ன பிரச்சனையாச்சுன்னா கோயம்புத்தூரில் என் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க யாருமே சிபிஎஸ்சியில் படிக்கல, எல்லாருமே ஸ்டேட் போர்டில் இருந்தாங்க. ஸோ சிபிஎஸ்சியில் எனக்கு வந்து யாராவது படித்தா கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும், அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல. அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து ஸ்கூல் நேம் மென்ஷன் பண்ணலை. நான் மறுபடியும் கோயம்புத்தூரில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். சிபிஎஸ்சியில் இஃப் சப்போஸ் உங்கள் குழந்தைங்க கோயம்புத்தூரில் படிக்கிறாங்கன்னா நல்ல ஸ்கூல்னு நீங்கள் நினைக்கிறத வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்குற மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா ஒரு ஸ்கூல் சரியில்லைன்னா அந்த ஸ்கூலோட நேமை சொல்லி ஒரு இன்ஃப்ளூயன்சராக யாரை வேணால் சீக்கிரமாக நம்ம நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஈஸியாக கீழே கொண்டு வந்துட முடியும். அது என்னோட இன்டென்ஷன் இல்லை. நல்லது சொல்லி ஒருத்தவங்களுக்கு லைஃப் கொடுத்தோன்னா அது வேற விஷயம். இன்னைக்கு வந்து நல்லது சொல்கிறதுக்குலாம் ஆள் இல்லை. ஒருத்தவங்களை வந்து மோசமாக காட்டி கீழே போடுறதுக்கு தான் எல்லா உலகமே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். ஒரு பர்சனோ ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு இன்ஸ்டியூட்டோ அது வந்து கீழே கொண்டு வரதில் எனக்கு விருப்பம் இல்லை. அது ஒரு யூடியூபராக கிடையாது, இது என்னோட நேச்சர், என் கேரக்டர் அப்படியே. ஸோ அதனால நான் சொல்லலை. ஸோ இஃப் சப்போஸ் கோயம்புத்தூரில் நல்ல ஸ்கூல் வேணும் அப்படின்னா நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்களை கேட்டால் தாங்க அவங்களுக்கு தெரியும், அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க. நல்ல ஸ்கூல் நான் மீன் பண்ணுறது கண்டிப்பாக பிராண்ட் இல்லை. பெங்களூரில் ஜீவன் படித்ததும் பெரிய பிராண்டெல்லாம் கிடையாது, அப்படி நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க.
நான் வந்து நார்மலான ஒரு சிபிஎஸ்சி இருக்கலே கம்மி ஃபீஸு அந்த மாதிரி பார்த்து போட்டேன். ஸோ என்னை பற்றி நீங்களாக ஒரு கற்பனையில் இருக்கீங்க, நான் ஒரு பிராண்டில் போடுவேன், ஃபீஸ் ஜாஸ்தியாக கட்டுவேன், அந்த மாதிரி இல்லை. நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட். நான் நல்ல ஸ்கூல்னு நான் சொல்கிறது, நம்ம கட்டுற ஃபீஸ்க்கு சிபிஎஸ்சியில் ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, அகாடமிக்ஸ் வந்து கரெக்டாக அந்த அகாடமிக்ஸ் அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணால் அது நல்ல ஸ்கூல். அவ்வளோதான் நான் எதிர்பார்க்குறது. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் அவன் படித்தான், ஒரு மார்ச்ல எக்ஸாம்னா அட்லீஸ்ட் டிசம்பர்லயாவது அந்த போர்ஷனை முடிச்சு ஜனவரி பிப்ரவரியில வந்து ரிவிஷன் கொடுத்தா தானே பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ மோஸ்ட்லி 500 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து டிசம்பர் மாதம் ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் போயிடுது, ஜனவரி பிப்ரவரி ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷனில் போயிடுது. ஸோ கடைசி நிமிஷத்தில் வந்து போர்ஷன்ஸை ரஷ் அப் பண்ணி நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு தான் ஆப்பில் நோட்ஸ் வருது. ஸோ அதை படிக்க முடியல. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் வந்து அங்கே கொடுக்குறாங்க பெங்களூர் ஸ்கூல்ஸ். அது என்னன்னு தெரியல. ஸோ அது வந்து ப்ளேம் கிடையாது. எனக்கு வந்து ஜீவனுக்கு அகாடமிக்ஸ் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணல, ரிவிஷன் டெஸ்ட் இதெல்லாம் கொடுக்கல. அப்புறம் நிறைய பேர் நான் பெங்களூரை விட்டு வந்ததில் என் மேலே ரொம்ப வருத்தப்பட்டிருந்தீங்க. நீங்கள் இன்னும் நல்லா விசாரித்து வேறு நல்ல ஸ்கூலெல்லாம் நிறையா பெங்களூரில் இருக்குது அப்படி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக பெங்களூரில் நிறைய நல்ல ஸ்கூல் இருக்குது. நான் என்னோட ஏரியா வச்சு மட்டும் தான் பேசினேன். ஒரு 3 to 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது வேற எங்கேயாவது நல்ல ஸ்கூலாக, அதுவும் அவங்க ஸ்கூல் பேரையும் சொல்லலை. எனக்கு சஜஸ்ட் பண்ணுறவங்களும் ஸ்கூல் பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெங்களூரில் நல்ல ஸ்கூலாக தேடி அங்கே ஜீவனை சேர்த்துட்டு நான் வந்து வீட்டை காலி பண்ணி அங்கே வாடகைக்கு போய் இருந்து அங்கேருந்து என்னை வேலைக்கு போக சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, அது ஓகே. ஸோ அதனால் எனக்கு வந்து 3 to 5 கிலோமீட்டர்ஸில் கிடைக்காதனால, அது இல்லாமல் நான் 1 வருஷமாக சொல்லிட்டுருக்கேன் கோயம்புத்தூர் போகிறோன்ட்டு. 1 இயராக எவ்வளோ வீடியோஸ் வந்திருக்கு பெங்களூரை விட்டு போகிறோம் அப்படின்லாம். ஸோ கோயம்புத்தூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும், வீடு முடிஞ்சிருச்சுன்னு தெரியும், கோயம்புத்தூர் வரப்போகிறேன் எல்லாமே தெரியும். இப்போ திடீர்னு வந்து பெங்களூரில் இருக்கவங்க நான் அங்கேருந்து கிளம்பி வந்தது வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரியும், அது நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்ற மாதிரியும் எனக்கு கமெண்ட்டும் வந்துருந்தது, மெயிலும் வந்துருந்தது. அதுக்காக சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக எனக்கு வந்து இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக எப்படா நேட்டிவ் வருவோம் அந்த மாதிரி எனக்கு ஒரு இது இருந்தது. ஆனால் ஜீவனுக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை. ஆக்சுவலாக அவனை வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. இங்கே ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு என்ட்ரன்ஸ் எழுதி ஸ்கூல் உள்ளெல்லாம் போகணும். நான் அதுக்கு அந்த டீட்டெயிலுக்கு வரேன். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க பெஸ்ட் ஸ்கூல். நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, யாரோ ஒரு யூடியூபர் வந்து இதுதான் பெஸ்ட் ஸ்கூல்னு சொல்கிறத வச்சு அந்த ஸ்கூலில் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள போடாதீங்க. நான் வந்து எப்படி இப்போ உடுமல்பேட் ஸ்கூலில் ஜீவன் ஜாயின் பண்ணிட்டான். நான் ஃபஸ்ட் டைம் ஃபீஸும் கட்டிட்டேன். 2 வீக்ஸாக கிளாஸ் நடந்துட்டுருக்கு. பிரிட்ஜிங் கோர்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு போர்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிஎஸ்சி அப்படின்றனால கொஞ்சம் சீக்கிரமாக போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனோடனே ரிவிஷன் நடக்கும். அந்த மாதிரி நான் ஏன் இந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணேன் அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். சப்போஸ் நான் கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நான் என்ன பார்ப்பேன்றத பேசிக்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து பெஸ்ட்டாக நீங்களே விசாரித்து போடுங்க. இந்த கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிம்பாங்களா. மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க. சப்போஸ் நானே சொன்னாலும் மேபி அது தப்பாக இருக்கலாம். இப்போ பெங்களூர் ஸ்கூல்ஸ் பற்றி எனக்கு வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை அப்படின்னு என்னோட ஏரியாவில் சொல்கிறேன். மற்றபடி பெங்களூர் ஃபுல்லாக அப்படி நான் சொல்லலை. மெயினாக அந்த ஒரு விஷயம் தான், அந்த பயாலஜி ப்ராக்டிக்கல் நோட் வந்து எம்டியாக வந்தது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் உட்காந்து அழுதேன். அதனால தான் நான் மறுபடியும் பெங்களூரில் கன்டினியூ பண்ணுறதா விரும்பலை. ஜீவனுக்கும் விருப்பம் இல்லை. இஃப் சப்போஸ் நாங்கள் மறுபடியும் பெங்களூர் போனால் என்னடா ஆப்ஷன்னு கேட்டால் பழைய ஸ்கூலுக்கு நான் போகவே மாட்டேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறான். 10th கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்துச்சு அவனுக்கு. ஒரு கம்ப்யூட்டர் லேப் கூட கொடுக்கல, ஒரு தடவை கூட லேபுக்கு கூட்டிகிட்டு போகல. ஸோ அவனுக்கே வந்து விருப்பம் இல்லை அந்த ஸ்கூலில் கன்டினியூ பண்ணுறதுக்கு. வேறு ஆப்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, 3 lakh 3.5 lakhs ஃபீஸ் இருக்கிற மாதிரி ஸ்கூல்ஸ் இருந்தது. என் வீட்டிலேருந்து வாக்கபிள் ஒரு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் மண்டே கிளம்புறேன், ஃப்ரைடே என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருந்தது அந்த ஸ்கூலில். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி பாஸ் ஆனோம் அப்படின்னா வித்தின் 1 வீக்கில் ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். அந்த மாதிரி இந்த பேம்ப்ளெட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நானும் என்ட்ரன்ஸ் எழுத வைக்கிறதுக்கு தயாராக தான் இருந்தேன். பட் என் ஹஸ்பண்டுக்கு விருப்பம் இல்லை. 3.5 lakhs வந்து 11th 3.5, 12th 3.5 கட்டுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் என்ட்ரன்ஸ் எழுத வேண்டான்ட்டார். அதனால எழுதாமையே நாங்கள் இங்கே வந்துட்டோம்.
இன்னொரு ஸ்கூல் வந்து அதுவும் நல்ல ஸ்கூல் தான். ஸோ என்னோட ஏரியாலையும் 2 ஸ்கூல் நல்ல ஸ்கூல்னு நான் கேள்விப்பட்டேன். ஃபீஸ் ஹையாக இருந்தது, பே பண்ண விருப்பம் இல்லை, அவ்வளோதான். அந்த 3 lakhs ஒரு ஸ்கூல் இருந்தது, அதுதான் ஃபேமஸான பிராண்ட் ஸ்கூல் பெங்களூரில். நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்லி இந்த ஸ்கூல் அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் அக்டோபர்லேயே என்ட்ரன்ஸ் வச்சு அந்த ஸ்கூல்லாம் சீட்லாம் ஃபுல்லாகிடுச்சு. இப்போல்லாம் அங்கே சீட்டே இல்லை. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லாமல் ஐ வாஸ் புஷ்டு டு டேக் திஸ் டெசிஷன். அப்படி தான் நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது சப்போஸ் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் மெயினாக நம்ம 10th 12th வரும்போது தான் நமக்கு ஸ்கூல் பற்றி ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. 8th வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன், ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷன், டூர் போங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் கொடுக்குறாங்க ட்ரைனிங்கு. ஸ்கூல்லலாம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஸ்விம்மிங் கோச்சிங், ஓகே எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் 9th அப்புறம் லைஃபே வந்து நம்ம எடுக்கிற மார்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றப்போ ஸோ அப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 8th வரைக்குமே நீங்கள் பாருங்கள், இப்போ சப்போஸ் சின்ன குழந்தைங்களா இருக்காங்கன்னா ஸ்கூல் வந்து அகாடமிக்ஸை வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களா அப்படின்றது மட்டும் பாருங்கள். போர்ஷன்ஸை லாஸ்ட் மினிட்ல ரஷ் அப் பண்ணால் எப்படி படிக்க முடியும், அது ஒன்று தான் பாயிண்ட்டு. சப்போஸ் நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஸ்கூல் வந்து சின்ன கிளாஸ்க்கு மட்டும்தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும், 9th 10th அகாடமிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சிட்டேன், தப்பானதை ஜட்ஜ் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க வந்து 8th வரைக்கும் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் 9th இருக்காங்க, அப்படி தான் 10th இருக்காங்க. ஆனால் ஸ்டாஃப் எல்லாம் குவாலிஃபைட் ஸ்டாஃப் தான், ஸ்டாஃப் எல்லாம் நல்லா கிளாஸ் எடுத்தாங்க. அதனால தான் நான் கன்டினியூ பண்ணேன். அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர் மட்டும்தான் கிடைக்கல. அப்புறம் ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணாங்க. ஸோ நான் ரொம்ப ஓவராகவும் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அதில் சர்வைவ் ஆகிட்டு இருந்தோம். இந்த பயாலஜி ரெக்கார்ட் நோட்டு நான் மறுபடியும் பெங்களூர் போவேன் இந்த மந்த்து. ஸோ அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், ஃபிசிக்ஸ் ரெக்கார்ட் நோட் காட்டுறேன், கெமிஸ்ட்ரி ரெக்கார்ட் நோட் காட்டுறேன், பயாலஜி ரெக்கார்ட் நோட்டையும் காட்டுறேன். தைரியம் இருந்தால் அந்த ஸ்கூல் பேரை சொல்லு அப்படின்னு சொன்னவங்களுக்கு, ஸ்கூல் பேர் சொன்னால் ஸ்கூலுக்கு தான் பேர் கெட்டு போகுது. என்னோட இன்டென்ஷன் அது இல்லை. அதனால அவங்க இப் சப்போஸ் என் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்னா அங்கேருந்து டிசி வாங்கிடுவாங்க. எதுக்கு நம்ம போயிட்டு, அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கே தெரியும் ஸ்கூல் பற்றி நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அடுத்ததான் இப்போது இந்த ஸ்கூல் வந்து நான் செலக்ட் பண்ணதுக்கு ரீசன், என்னைக்கு பயாலஜி நோட்டு ரெக்கார்ட் நோட்டு காலியாக இருக்குது அப்படின்றத நான் பார்த்தனோ, அதுவும் கேட்டாங்க அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நாளைக்கு பயாலஜி எக்ஸாம்னா இன்றைக்கி தான் ரெக்கார்ட் நோட் எடுத்து பார்ப்பேன் அப்படிலாம் வந்ததுக்கு. இல்லை எனக்கு அந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது சிரிப்பாக இருந்தது. பயாலஜி ரெக்கார்ட் நோட்டு ஃபஸ்ட்டே சப்மிட் பண்ணியாச்சு ஸ்கூலில், நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி தான் ரெக்கார்ட் நோட் ஸ்கூல்லேருந்து கொடுக்குறாங்க வீட்டுக்கு. அப்போ இன்றைக்கி தான் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். நான் என்ன ஸ்கூலுக்குள்ளே பூந்தா போய் ரெக்கார்ட் நோட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து வர முடியும்? என்ன சொன்னாலும் அதில் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி வந்து கமெண்ட் பண்ணி, நான் முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னை நம்பி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு குழந்தையோட லைஃப் வந்து ரொம்ப முக்கியம். நான் பேசுகிறது வந்து அவங்களுக்கு உண்மையாக ஹானஸ்டாக ட்ரூத்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சி பார்க்குறவங்களுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன். என் மேலே பேட் இம்ப்ரெஷன் இருக்கவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. என்னை பிடிக்கல, என் கண்டென்ட் பிடிக்கல, சேனல் பிடிக்கலன்றவங்க நீங்கள் ஈஸியாக என்னோடய வீடியோஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு தான் நான் இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். அவங்களுக்கு தெரியும், 6 வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். ஸோ இந்த ஸ்கூல் வந்து நான் எப்போ பார்க்க ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கார்ட் நோட் எம்டி ஆனோடனே அழுதுட்டு இங்கே ஊரில் இருக்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டேன். நான் என்னால் வந்து இனிமேல் பெங்களூரில் கன்டினியூ பண்ண முடியாது, தயவு செஞ்சு என் பையனுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் சொல்லுங்கன்ட்டு. ஸோ கோயம்புத்தூர்லேயும் கேட்டிருந்தேன், உடுமல்பேட்லேயும் கேட்டிருந்தேன். நான் வர்றதுக்கு முன்னாடியே அப்பா இங்கே எல்லா ஸ்கூல்லையும் போயிட்டு அட்மிஷனுக்கு வந்து சும்மா என்கொயரி பண்ணிட்டு வந்திருந்தாரு. எல்லா ஸ்கூல்லையுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தராங்க, என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க, அந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணால் மட்டும்தான் சீட்டு. அது வந்து கன்ஃபார்ம், மோஸ்ட்லி எல்லா ஸ்கூலும் அப்படி தான் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி 1 வீக் டைம் இருந்தது என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அது ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, என்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வர 10th புக்ஸ் இங்கே கொண்டு வரல, ஸோ சயின்ஸு மேக்ஸ் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து என் கசினோட பையன் வந்து அந்த ஸ்கூலில் லாஸ்ட் இயர் 10th முடிச்சிருந்தான். இப்போ அவன் 11th ஃபினிஷ் பண்ணியிருக்கான். லாஸ்ட் இயர் 10th அவன் அந்த ஸ்கூல்லையே படித்தனால எனக்கு அந்த ஸ்கூல் பற்றி டீட்டெயிலாக தெரியும். என் கசின் வந்து அவங்க தான் இந்த ஸ்கூலை வந்து சஜஸ்ட் பண்ணது, எப்படி கிளாஸஸ் நடக்குது, இந்த ஸ்கூலுக்கு போனால் டியூஷனே தேவையில்லை. அப்புறம் அவன் எடுத்திருந்த மார்க்ஸ், அவன் வந்து லாஸ்ட் இயர் 10th பார்த்தீங்கன்னா 500க்கு 470 என்னமோ ஸ்கோர் பண்ணியிருந்தான். கிளாஸே வந்து 480 and 485 நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. ஒரு சிபிஎஸ்சியில் 500க்கு
கிளாஸில் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன் 450 அண்ட் எபோவ் ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம். டியூஷனே போகலை. டியூஷன் போகாமல் என்னென்னா அகாடமிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா நடத்துகிறதா சொன்னாங்க. மற்ற சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸும் சொல்லியிருந்தாங்க எனக்கு. ஸோ மோரலஸ் இங்கே எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலுமே அகாடமிக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுது, கரெக்டாக நோட்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. நடுவில் இப்போ ஒரு சாப்டர் முடிச்சு செகண்ட் சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர் டெஸ்ட் வச்சு தான் செகண்ட் சாப்டர் போகணும். அப்படி தான் நான்லாம் படித்தேன். அந்த மாதிரி தான் இங்கே போயிட்டுருக்கு. 3 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா 3 சாப்டர் சேர்த்து ஒரு பெரிய யூனிட் டெஸ்ட், அப்புறம் 4, 5, 6 அப்படி போனால் தான் திருப்பி 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 ஒரு சாப்டர் நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொன்னனால சரி ஓகே இங்கே என்ட்ரன்ஸ் எழுதலான்னு அதை வச்சு தான் டிசைட் பண்ணேன். என்ட்ரன்ஸ் எழுதி ரிசல்ட்டு அவனுக்கு புக் இல்லாதனால அவன்கிட்ட போய் நாங்கள் புக்கு வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் அவனை ப்ரிப்பேர் பண்ண வச்சு தான் நான் அந்த என்ட்ரன்ஸ் எழுத வச்சேன். அப்புறம் தான் அந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணால் இந்த பாயிண்ட் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், இது காரணம் ஒரு மெயிலு. ஸோ அந்த 1 வீக் நான் அவனை படிக்க வச்சேன். அப்புறமா மற்ற ஸ்கூல்லையும் ஒரு 4 ஸ்கூலில் எழுதியிருந்தோம். எல்லாத்துலேயுமே கிளியர் பண்ணிட்டான். ஏன்னா 10th முடிச்ச உடனே என்ட்ரன்ஸ் எழுதுனால அவன் கிளியர் பண்ணிட்டான். கேப் ஆச்சுன்னா மறந்துடும். இந்த ஸ்கூலில் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, படித்து எழுதினான். அப்புறம் என்ட்ரன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் இந்த ஸ்கூலில் வந்து பழைய ஸ்கூலோட மார்க் ஷீட்லாம் கேட்டாங்க. நல்லா வெரிஃபை பண்ணி தான் வந்து எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம். ஒரு என்ன சொல்கிறது, ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காகலாம் வந்து ஒன்றும் சீட் கொடுக்கறதில்ல. ஸோ இந்த ஸ்கூலில் வந்து நீட்டு ஜேஇ ட்ரைனிங்கும் இருக்குது. நீட்டு ஜேஇ போட்டாலும் சேம் ஃபீஸ் தான், அது இல்லைனாலும் சேம் ஃபீஸ் தான். ஃபீஸ்லலாம் ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நான் ஜேஇ நீட் பற்றி அப்புறமா மறுபடியும் சொல்கிறேன். நான் ஜீவனுக்கு வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. ஸோ ஜேஇ எடுத்திருக்குமா இல்லையா, ஜேஇ என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸ் மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கூலில் வந்து ஓகே செலக்ட் பண்ணிட்டாங்க. அது 2 days ஆச்சு. நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி அப்புறம் தான் செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஃபீஸ் கட்ட போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 10th வந்து எவ்வளோ பேட்சஸ் வெளியே போயிருக்கு, 12th வந்து எவ்வளோ பேட்சஸ் வெளியே போயிருக்கு, என்ன ரிசல்ட் கொடுத்தாங்க, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரேங்க் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்பட்டது. அப்போ நான் கேட்டப்போ நீங்கள் வைஸ் பிரின்சிபலை பார்த்து பேசுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணேன். நான் வந்து வேறு ஸ்டேட்டு பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு பெருசாக ஸ்கூல் பற்றி தெரியாது, லேப் ஃபெசிலிட்டியெல்லாம் பார்க்கணும், கிளாஸ் ரூம்ஸ் பார்க்கணும்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணனால ஸ்கூல் லீவாக இருக்கிற அன்னைக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்லாதப்போ ஆஃபீஸ் மட்டும் இருக்கிற அன்னைக்கு என்னை வர சொல்லி என்னை அலோவ் பண்ணாங்க. கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு, கம்ப்யூட்டர் லேபு, பயாலஜி லேபு, கெமிஸ்ட்ரி லேபு, ஃபிசிக்ஸ் லேபு எல்லாம் நான் போய் பார்த்தேன். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்கூலை விசாரித்து நம்ம எடுக்கணும். ஓகே, ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அகாடமிக்ஸ் வந்து இவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா, அது இல்லாமல் இந்த மாதிரி எவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்றப்ப நீங்கள் வைஸ் பிரின்சிபலை மீட் பண்ணுங்கன்னு சொல்லி வைஸ் பிரின்சிபலே வந்து பேசினாங்க. ஸோ அதாவது நம்ம என்ன கேட்டாலும் பொறுமையாக நமக்கு வந்து நம்ம மதிச்சு ஃபஸ்ட்டு பதில் சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். இவ்வளோ பேட்சஸ் வந்து 10th வெளியே போயிருக்கு, இவ்வளோ பேட்சஸ் 12th வெளியே போயிருக்கு, 12th வந்து ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மார்க்ஸ் எந்தெந்த இயர் கொடுத்துருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டில் எத்தனை பேர் செலக்ட் ஆகி போயிருக்காங்க நேம்ஸோடு கொடுத்தாங்க. அது இல்லாமல் அந்த ஸ்கூல் ஆப்லேயே எல்லாமே வருது. அதுக்கப்புறமா இந்த ஸ்கூல் டைமிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி. 9லேருந்து ஜூன் மந்த் சொல்கிறேன், 9லேருந்து 6 o'clock வரைக்கும், 5:30 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது 3:30 வரை இருக்குது. ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, பெங்களூரில் 2:30க்கே ஸ்கூல் முடிஞ்சிடும், 2:45க்கு ஜீவன் வீட்டுக்கு வந்துடுவான். ஸோ இவ்வளோ லாங் ஹவர்ஸ். நான் வந்து அவங்கக்கிட்ட விபிட்டே கேட்டேன். அவங்க வந்து தாராளமாக என்ன டவுட்னாலும் கேளுங்க, ஏன் லாங் ஹவர்ஸ்னால் அவங்க சொன்னது மண்டே காலையில் வந்த உடனே வீக்லி டெஸ்ட் ஃபஸ்ட்டு பீரியட். ஸோ மிச்சம் இருக்கிற டைமை வந்து அவங்க எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா 4 சப்ஜெக்ட்ஸ் 1.5 hours டிவைட் பண்ணுறாங்க. லாங்குவேஜ் வந்து வீக்லி ட்வைஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து வீக்லி ட்வைஸ். லாங்குவேஜ் 2 சிபிஎஸ்சியில் இல்லை, 11th 12th இல்லை. ஸோ அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். இப்போது ஜீவன் எடுத்துருக்கிறது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் எடுத்திருக்கான். கம்ப்யூட்டர் இல்லாமல் பயாலஜி எடுக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு பதிலாக பயாலஜி வரும். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்டும் டெய்லி இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் டெய்லி 1.5 hours நடக்குது. அந்த 1.5 hours-ஐயும் 2 பீரியடாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 45 minutes வந்து ஃபிசிக்ஸ் பீரியட்னா ஃபிசிக்ஸ் சார் வந்து கிளாஸ் எடுப்பார், நெக்ஸ்ட் 45 minutes அந்த சாப்டர் படிச்சிடணும். கெமிஸ்ட்ரி சார் வந்து கிளாஸ் எடுப்பார், கெமிஸ்ட்ரி லேர்னிங் பீரியட். மேக்ஸ் கிளாஸ் நடக்கும், மேக்ஸ் லேர்னிங் பீரியட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் நடக்கும், லேர்னிங் பீரியட். இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போது மண்டே வந்து அவங்க சொன்ன மாதிரியே காலையில் வீக்லி டெஸ்ட் இருந்தது. அது இல்லாமல் டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும். அப்புறம் 40 days ஒன்ஸ் நான் சொன்ன யூனிட் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு சாப்டர் எடுக்கிறாங்க, அங்கேயே படிக்க வச்சுறாங்க. மறுபடியும் அடுத்த சாப்டர் எடுக்கிறாங்க. அவங்க சொல்லும் போதே எனக்கு பரவாயில்ல
அப்போது டியூஷன்லாம் தேவையில்லை, அந்த லேர்னிங் பீரியட்லையும் கண்டிப்பாக ஸ்டாஃப் கிளாஸ் ரூமில் இருக்காங்க, படிக்க வைக்கிறாங்க. எல்லாமே நான் ஜீவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ ஜேஇ அண்ட் நீட்டுக்கு வரலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது. எனக்கு அகடமிக்ஸ் வந்து நல்லா எடுத்தாலே போதும் அப்படின்றனால அவனை வந்து இப்போதைக்கு அந்த ஸ்கூலில் போட்டாச்சு. ஃபஸ்ட் டேர்ம் ஃபீஸும் பே பண்ணியாச்சு. பஸ்ஸு வீட்டுக்கே வருது. நான் அதெல்லாம் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஜீவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் இந்த ஸ்கூல் போனதுக்கப்புறமா. ஸோ இந்த புது ஸ்கூல் பற்றி நான் ஜீவனையே வந்து ஏதாவது ஒரு வ்ளாகில் பேச வைக்கிறேன். நான் சொன்னேன்னா நான் ஏதோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற மாதிரி நீங்கள் மேபி நினைக்கலாம். ஸோ அவனே சொல்லட்டும். என்னென்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் வந்திருக்கான், இங்கே தமிழ் தெரியாது. அது வேற ஒருத்தவங்க மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. சரி அது வேண்டாம், நான் பேச விரும்பல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு சில மெயிலெலாம் பார்க்கும்போது. நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க, இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு நெகட்டிவாக. ஸோ அதனால் ஜீவனே பேசுவான். இப்போ ஜேஇ அண்ட் நீட்டுக்கு வரலாம். எங்கிட்ட ஜேஇ பேசிக்லாம் சொல்லுங்கள் மேடம், ஜேஇனா என்னன்னு தெரியலன்னு கேட்டவங்களுக்கு. மற்றபடி ஜேஇ பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றவங்க நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்களோ அதுதான் கரெக்டு. ஸோ இது ஜேஇனா என்னன்னே தெரியல, பேசிக்காக ஒன்றுமே தெரியலன்றவங்களுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஜேஇ அப்ரிவேஷன் வந்து ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இப்போ நீட்டுன்றது இந்தியாவில் நீங்கள் டாக்டர் ஆகணும்னா நீட் எழுதினா மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இன்ஜினியரிங் வந்து ஜேஇ எழுதினா மட்டும்தான் இன்ஜினியர் ஆக முடியும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிஸ்க்கு கீழே வர காலேஜஸில் உங்கள் குழந்தைங்கள போட போகிறீங்க, தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் போய் போட போகிறீங்கன்னா ஜேஇக்கும் அந்த தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் சிபிஎஸ்சியில் நல்ல ஸ்கோர் எடுத்து அந்த கட் ஆஃப் வச்சு கவுன்சிலிங் அப்ளை பண்ணி ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் கேட்குற பிரான்ச் சீட் வந்து எடுத்துக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் ஜேஇக்கும் சம்மந்தம் இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள எக்கச்சக்கமான காலேஜஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்லேயே வந்து மோர் தென் 50 இருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து சிபிஎஸ்சி போர்ஷனை நல்லா படித்தாலே, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க்ஸ் எடுத்தாலே தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் வேணாலும் ஈஸியாக சீட்டு வாங்க முடியும். ஜேஇ அப்படின்னா என்னென்னா ஐஐடி அண்ட் என்ஐடிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஐஐடி உங்களுக்கு தெரியும், சென்னை ஐஐடி ஃபேமஸ். ஆல் ஓவர் இந்தியா ஐஐடி இருக்குது, என்ஐடியும் இருக்குது. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஐஐடியில் உங்கள் குழந்தைங்கள ஜாயின் பண்ண வைக்கணும், என்ஐடியில் ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஜேஇ என்ட்ரன்ஸ் எழுதிட்டு அதுலேயும் 2 லெவல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று, அட்வான்ஸ் ஒன்றுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் கூகுளில் பார்த்தது தான். ஸோ அப்போ வந்து 90% அண்ட் எபோ, 95 அண்ட் எபோ அந்த ஜேஇ எக்ஸாமில் எடுத்தோம் அப்படின்னா ஐஐடி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் தி பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஐஐடியும் போகலை, என்ஐடியும் போகலை, ஏதாவது ஒரு நல்ல காலேஜ் தமிழ்நாட்டில் கிடைக்கணும் அப்படின்னா ஜேஇ எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் மறுபடியும் சொல்லிடுவேன். ஸோ ஐஐடி இல்லாமையும் ஏன் இப்போ வந்து ஜேஇ வந்து நிறைய பேர் ட்ரைனிங் எடுக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயம், சப்போஸ் நாங்கள் கர்நாடகாவில் இப்போ காலேஜ் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கர்நாடகாவில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் என்ட்ரன்ஸ் இல்லை. ஸோ கர்நாடகாவில் என்ட்ரன்ஸ் எழுதணும் அப்படின்னா சப்போஸ் ஜேஇ ட்ரைனிங் நாங்கள் எடுத்துட்டோம்னா எங்களுக்கு கர்நாடகா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வேணாலும் நம்மளால் ஈஸியாக எழுத முடியும்ன்றது ஒரு பாயிண்ட். அடுத்ததான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வராத ஒரு சில காலேஜஸ் இருக்குது, அட்டானமஸ் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ஜேஇயோட மார்க்ஸ், அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதுவும் வந்து ஷுவர்னு சொல்ல முடியாது. ஜேஇயில் நீங்கள் வந்து மோர் தென் 90% எடுத்திருக்காங்க உங்கள் குழந்தைங்க அப்படின்னா, இப் சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ கோயம்புத்தூர்லேயும் அமிர்தா காலேஜ் இருக்குது, பெங்களூர்லேயும் இருக்குது, ஆல் ஓவர் இந்தியா நிறைய இடத்துல இருக்குது. ஐ மீன் சவுத் இந்தியாவில் இருக்குது. நீங்கள் ஒரு அமிர்தா வந்து எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஸோ அவங்களும் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் ஆல் ஓவர் எல்லா பிரான்ச்சஸ்க்கும் சேர்த்து. அப்ளிகேஷன்லேயே எங்கே கேட்குறீங்க, பெங்களூரா, கோயம்புத்தூரா, ஊட்டியா, சென்னையான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் டிக் பண்ணி கொடுக்கணும். ப்ரிஃபரன்சஸ் 1 or 2, 3 வரைக்கும் கொடுக்கணும். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அமிர்தாவில் சீட்டு வாங்கிடலாம். ஆனால் அமிர்தாவும் ஜேஇயில் இப் சப்போஸ் 90 அண்ட் எபோ நல்ல ஸ்கோர் அப்படின்னா
என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாம அந்த ஜேஇ ஸ்கோரை வச்சு சீட்டு கொடுக்கறதா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அட்டானமஸ் காலேஜஸ், ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டி, நான் கோயம்புத்தூர்ல அமிர்தா எனக்கு தெரியும் அப்படின்றனால அதை எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அது இல்லாமையும் கோயம்புத்தூர்ல இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு, சென்னையில எக்கச்சக்கமான, சென்னையில வேணா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சொல்லலாம். மேபி அவங்களும் ஜேஇ மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வராத ஒரு சில காலேஜஸ்ல ஜேஇயோட மார்க்ஸை கன்சிடர் பண்ணி சீட்டு கிடைக்கும். அதுவும் ஹையஸ்ட் மார்க்காக இருக்கும், 90% அண்ட் எபோ. ஸோ இஃப் சப்போஸ் ஒரு சஜஷனாக நான் சொல்கிறேன், நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணுன்ட்டு இல்லை. உங்கள் குழந்தைங்க வந்து 10th நல்லா படிக்கிறாங்க, 80-85%, 90% அண்ட் எபோ ஸ்கோர் பண்ணுறாங்க, ஜேஇ ட்ரைனிங் போட்டால் மேபி ஐஐடி என்ஐடி கிடைக்கலாம், இந்த மாதிரி நல்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸில் சீட் கிடைக்கலான்னா ஜேஇ தாராளமாக போடலாம். இப்போதைக்கு நான் ஜீவனுக்கு வந்து ஜேஇ போடலை. ரீசன் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி புக்கெல்லாம் இப்போ கொடுத்துட்டாங்க. அது பார்த்தாலே எனக்கு தெரியுது எவ்வளோ டஃப்பாக இருக்குன்ட்டு. 10th அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஸோ 11th ஜேஇயும் போட்டேன் அப்படின்னா அட் அ டைமில் சிபிஎஸ்சியும் படித்து ஜேஇயும் படிக்கிற மாதிரி இருக்குது 11th. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்கூல்லையே ஜேஇ நீட் வந்து ஒரு செக்ஷன், இல்லாதவங்க சிபிஎஸ்சி மட்டும் ஒரு செக்ஷன், அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு டைம் டேபிள் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, நெக்ஸ்ட் 45 மினிட்ஸ் லேர்னிங் பீரியட் இவனுக்கு. அந்த ஜேஇ நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் இந்த சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் 45 மினிட்ஸில் ஜேஇ ஆர் நீட் கிளாஸ் நடக்குது. ஸோ பாதி பாதியாக இப்படியே வரும். அது ரொம்ப கஷ்டம். அந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நிறைய விஷயம் தெரிய வந்தது. நான் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப கம்மி. பேரண்ட்ஸ் நிறைய விஷயம் நான் போஸ்ட் பண்ண அந்த ஸ்கூல் பற்றின லாஸ்ட் வீடியோ 1.5 லட்சம் வியூ போயிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு ஸ்டேட் எழுதியிருந்தாங்க, நார்த் இந்தியாவில்னு நினைக்கிறேன். ஜேஇ போட்டுட்டு 11th ஸ்டாண்டர்டில் சிபிஎஸ்சியே எடுக்கல, ஃபுல்லும் ஜேஇ மட்டும்தான் எடுத்து கடைசி 4 மந்த்ஸ் தான் சிபிஎஸ்சி புக்கையே ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பையனால் பெருசாக சிபிஎஸ்சியில் ஸ்கோர் பண்ண முடியல. அவன் 12th நான் கண்டிப்பாக ஜேஇ படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது 12th வந்து ஜேஇ இல்லாமல் சிபிஎஸ்சி மட்டும் போட்டு அப்பவும் பிக்கப் பண்ண முடியல. ஏன்னா இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல். நம்மளோட அஸ்திவாரம் எதுனா என்சிஆர்டி சிபிஎஸ்சி புக்கு தான் அஸ்திவாரம். அதை நல்லா படித்தாலே நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர எந்த காலேஜில் வேணாலும் ஈஸியாக இன்ஜினியரிங் சீட் கிடைக்கும். இன்னொரு விஷயம், அதை நல்லா படித்தாலே ஜேஇ போயிட்டு எக்ஸாம் எழுதி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஜேஇ ட்ரைனிங் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க போகலாம். இல்லை இப்போ நானே இது ஜீவனுக்கு என்ன யோசிச்சிருக்கேன்னா, அவனுக்கு சுத்தமாக ஜேஇ படிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவன் அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டான். என் பையனை பற்றி எனக்கு தான் தெரியும். ஸோ என் பையனால் என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அவனை கொண்டு போகிறேன். அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க. உங்கள் குழந்தைங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். 10 விரலும் ஒன்றும் கிடையாது. சிபிஎஸ்சி போட்டால் நல்லா படிப்பாங்களா, ஸ்டேட் போர்டில் நல்லா படிப்பாங்களா, ஐசிஎஸ்சியில் நல்லா படிப்பாங்களான்னு உங்களுக்கு தான் தெரியும். எது பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். சொன்னால் ஒரு 50 பேராவது சண்டைக்கு கமெண்ட் செக்ஷனில் கிளம்பி வராங்க. நான் சொல்லவும் விரும்பல. ஸோ அதனால் நீங்கள் நான் வந்து ஸ்டேட் போர்ட்னா என்ன, ஐசிஎஸ்சினா என்ன, இந்த மாதிரி பேசிக்காக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சிலபஸ் எப்படி இதெல்லாம் சொல்லிடுவேன். அது படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸ் இருக்கும் அதெல்லாம் நான் சொல்லிடுவேன். நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும். இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டுட்டேன். நான் ஸ்கூல்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ தான் செக் பண்ண, அந்த மாதிரி பிளேலிஸ்ட் இல்லை. இது வரைக்கும் நான் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டு, அந்த ஸ்கூல் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டை நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ ஸ்டேட் போர்ட்னா என்ன, சிபிஎஸ்சினா என்ன, ஐசிஎஸ்சினா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு 4 years பேக்கே நான் அந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போவே நிறைய பேர் அட்டாக் பண்ணாங்க. கமெண்ட் செக்ஷன்லாம் நான் பிளாக் பண்ணிட்டேன். என்ன சொன்னாலும் விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் ஸ்டேட் போர்டு வந்து கொஞ்சம் ஈஸின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கிடையவே கிடையாது, ஸ்டேட் போர்டும் வந்து ரொம்ப டஃப்னு சொன்னீங்க. மேபி என்னோட தப்பு தான். நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கலாம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் எனக்கு புரிய வச்சிங்க, இல்லை மேடம் ஸ்டேட் போர்டும் ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஸ்டேட் போர்டில் படித்த குழந்தைங்களும் நீட்டில் பாஸ் ஆகி மெடிக்கல் காலேஜில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதா சொன்னாங்க. நல்ல விஷயம். அந்த மாதிரி ஸ்டேட் போர்டு சிலபஸும் நல்ல ஒரு சிலபஸாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கவர்மெண்ட் அந்த அளவுக்கு அந்த சிலபஸை கொண்டு வந்திருக்காங்கன்னா உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஸோ மேபி அந்த மாதிரி நானும் மிஸ்டேக் பண்ணலாம் இல்லையா. அதனால் நான் சொல்கிறதையே கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் விசாரித்து உங்கள் குழந்தைங்களுக்கு எது நல்லதுன்னு பார்த்து போடுங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஏதாவது வந்து பெங்களூரில் இருக்கவங்க லாஸ்ட் வீடியோவில் வந்து ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா நான் அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன்.
நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணேன். மற்றபடி பெங்களூர் மேலே நான் எந்த ப்ளேமுமே அந்த வீடியோவில் சொல்ல. ஜீவன் படித்த ஸ்கூலில் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஆனனால மற்றவங்களுக்கும் இது தெரிய வரட்டும். ஒரு இன்ஃப்ளூயன்சராக தங்க நகை வாங்குறதுல இந்த மாதிரி கவனமாக இருங்கன்னு ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுக்குறோம். தங்கத்துலலாம் எப்படி ஏமாத்துறாங்க, வீடு வாங்குறதுல எப்படி ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ண மாதிரி ஸ்கூல் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பார்த்து நல்ல ஸ்கூலாக சேர்த்து விடுங்க. சப்போஸ் நல்ல ஸ்கூலில் உங்கள் குழந்தைங்க ஏற்கனவே பெங்களூரில் படிக்கிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப லக்கி. அதே ஸ்கூலில் கன்டினியூ பண்ணுங்கள். அந்த மாதிரி நல்ல ஸ்கூல் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ நான் என் மேலே வருத்தப்பட்டவங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். என்னோட சிச்சுவேஷன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து இங்கே வந்துட்டேன். நான் ஜீவனையே வந்து புது ஸ்கூல் பற்றி பேச வைக்கிறேன், அவனுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா. மோஸ்ட்லி அவன் வீடியோவில் அப்பியர் ஆக விரும்புறதில்ல. பட் இருந்தாலும் அவனை ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ண வைக்கிறேன்.